மேடம் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் மேடம். மேம் நான் நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவேன் மேம். மேடம் நான் இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல தான் வேலை பார்த்தேன். அப்போ நான் என்ன பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ணேன்? நானும் ஹோட்டல்ல தான் மேம் ஒர்க் பண்ணேன். இங்க பாரு எனக்கு தேவையில்லாம அவளுக்கு வராத அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் நீ வா போன் மரியாதை இல்லாம பேசின அப்புறம் அவ்வளவுதான். மேடம் நான் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் கொடுத்தேன். எனக்கே வேலை கொடுங்க மேடம். மேம் ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தா என்ன மேம்? எனக்கு தானே அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு தான் அந்த ஒர்க் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன மேம் இருக்கு? கேரக்டர் இல்ல மேம், போஸ்ட் மேம். ஏய் கேரக்டர் இல்லன்னு பேசினா அவ்வளவுதான். ஹலோ யாரை பார்த்து ஃப்ராடுங்கற? ஏன் முழி திருட்டு மொழி மாதிரி இருக்கா? ஆமா திருட்டு மொழி மாதிரி தான். தேவலாம் பேசிட்டு இருக்க. தேவலாம் பேசி. டேய் சீ நிறுத்துங்க. ஒரு 1 hour டைம் கொடுங்க. மேம் டிசைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. சாமா அந்த பொண்ணைய செலக்ட் பண்றீங்கக்கா, அந்த பையனை ரிஜெக்ட் பண்றீங்கக்கா. அம்மா உங்க 2 பேரையுமே இப்ப வேலைக்கு எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா ஐயோக்கா குழப்பாதீங்கக்கா. 2 பேருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்றீங்க. இப்போ 2 பேரையும் வேலைக்கு எடுக்கிறேன்றீங்க. அது எப்படிக்கா பாசிபிள்? பாசிபிள் தான்டா. அது பாசிபிளா? இப்ப சொல்றேன் கேளு. அதாவது 2 பேருக்குமே வேலையை கொடுத்துருவேன். ஆனா ஒருத்தரோட சம்பளத்தை பிரிச்சு 2 பேருக்குமா கொடுக்க போறேன். வாவ் வாட் ஏ ட்விஸ்ட். இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்னடா அது இவ ஒரே சம்பளத்தையே 2 பேருக்குமா பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்றாளே, அது எப்படி பத்துன்னு யோசிக்கிறீங்களா? இது 3 மாசத்துக்கு தான். இந்த 3 மாசத்துல உங்க 2 பேர்ல யாரு நல்லா வேலை செஞ்சு உங்க டார்கெட்டை அதிகமா அச்சீவ் பண்றீங்களோ அவங்க தான் 3 மாசத்துக்கு அப்புறமா பர்மனன்ட் எம்ப்ளாயி. இங்க அவங்களுக்கு முழு சம்பளம் கிடைச்சிரும். ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் வேலை. இத பாருங்க, ஓகேன்னா இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துருங்க. இல்லைன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லை கட்டிட்டு கிளம்புங்க. மணி எப்படி? வாட் ஏ ட்விஸ்ட்க்கா. கிரேட்க்கா நீங்க. எனக்கு ஓகே. எனக்கு ஓகே மேம். ஓகேவா? ஆஹா நல்ல வேலை. நம்ம சேரும்போது அக்காக்கு இந்த மாதிரி போட்டிலாம் வைக்கணும்னு தோணல. அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். அக்கா 2 ஆடும் ரெடி. ஆடா. 2 பேருக்குமே ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு என்ன வேலைங்கிறத மணி சொல்லுவான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலையை பாருங்க. சரி மேம். ஏ மணி, அவங்க கூடவே இருந்து வேலையை சொல்லி கொடு. வாங்க செல்ல குட்டிங்களா போய் வேலையை பார்ப்போம். மணி ப்ரோ, ஜாயினிங் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் டக்குன்னு முடிச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா பிரதர், சீக்கிரம் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்க. ஆமா பெரிய பதவி ஏற்புகளா சத்திய பிரமாணம் பண்ணிட்டு எம்பிக்கு பதவி ஏற்க போறாங்க. என்ன பாக்குறீங்க? கஸ்டமர் வருவாங்க, கரெக்டா ஆர்டர் போயிடுங்க. அப்புறம் கிச்சனை வந்து மாத்தி மாத்தி கிளீனா பாத்துக்கணும். அப்புறம் கஸ்டமர் கரெக்டா ஆர்டர் போதான்னு பார்க்கணும். ஏன்னா கஸ்டமர் தான் நமக்கு கடவுள். ஓகேவா? அப்புறம் முக்கியமான விஷயம், கிச்சன்ல வேலை செய்யும் போது 2 பேரும் கேப் போடணும். என்ன முணங்குற தம்பி? நான் உனக்கெல்லாம் சீனியர், அது ஞாபகம் இருக்கட்டும். நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசுறது எனக்கு கேக்குதுடா. சொன்னதெல்லாம் புரிஞ்சதா 2 பேருக்கும்? இதுதான் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். என்ன ஓகேவா? ஹலோ ஹலோ ஹலோ, முக்கியமான மேட்டர் கேட்காம போயிட்டீங்களே. மெயின் பிக்சரே இனிமே தான் இருக்கு. கொஞ்சம் அக்கடே சூடு. என்னது மணி ப்ரோ இது? சம்பளத்தை எப்படி சரியா பிரிக்க போறீங்கன்னு எழுத போறீங்களா என்ன? நீங்க பார்க்க போற வேலைக்கு சம்பளம் வருமானே தெரியல. மறந்துட்டீங்களா மேடம் சொன்னதை? ஃபர்ஸ்ட் 3 மாசம் உங்களுக்கு டார்கெட். அந்த 3 மாசத்துல யார் அதிகமா ஸ்கோர் பண்றீங்கன்னு அந்த போர்டில் போய் நான் எழுதுவேன். அதுதான் என்னோட முதல் வேலை. ஸ்கோர் அதிகமா பண்றவங்களுக்கு அப்பாயின்மெண்ட், ஸ்கோர் பண்ணாதவங்களுக்கு கெட் அவுட். என்ன ஆரம்பிக்கலாமா? Your countdown begins. இந்தாமா முடி எப்படி விரிச்சு போட்டு வந்திருக்க, கொண்டே போடுமா. அது ஸ்டைல். பாருடா. சாமி நிரந்தரமா அந்த வேலை எனக்கே கிடைக்கணும். பாத்துக்கோ. பிரசாதம் எடுத்துக்கோங்க. பின்றாலே பயங்கரமா ஸ்கோர் பண்றா.
ஓகே. பக்தியோட இருக்கா. அடி பாவி. இவன் எங்கடா போறான்? ஏய், ஏய், தம்பி என்னப்பா இதெல்லாம்? முதல்ல எந்திரி. மேடம் எனக்கு நீங்க தான் சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். சரி. முத நாளே பெர்ஃபார்மன்ஸ் சரி. மாறி மாறி பண்றீங்களேடா. ஐயோ சரிப்பா, எந்திரி. நீ நல்லா இருப்ப, எந்திரி எந்திரி எந்திரி. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க மேடம். பரவாயில்ல, சமத்து பிள்ளைங்க. இந்த மணி இருக்கணும் கூட சொல்ல மாட்டான். நாங்களும் பண்ணுவோம்ல பர்ஃபார்மன்ஸ். என்ன வெறுப்பேத்துறதுக்குனே பண்றான். அடச்சை நிறுத்துங்க. 2 பேரும் அப்படியே மாஸ்டர் பட விஜய் சேதுபதி மாறி மாறி முறைச்சுன்னு இருக்கீங்க. போய் வேலையை பாருங்க போங்க. 2 பேரும் மாறி மாறி அக்கா கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்களே. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து நம்மள காலி பண்றவங்களோ. எதுக்கும் இவங்கள்ட்ட உஷாரா இருக்கணும். டேய் மணி, இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராடுறா.